விடக்கூடாது, வெட்டணும். துடிக்க துடிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்த இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வந்ததை அடுத்து காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மணிகண்டன் அந்த பெண்ணை வீட்டை விட்டு அழைத்துச் சென்று திருமணம் செய்ய முயன்ற நிலையில் இருவரும் போலீசாரால் மீட்கப்பட்டனர். போக்சோ வழக்கு ஏதும் பதிவு செய்யாத போலீசார் அந்த பெண்ணிற்கு 18 வயதாகவில்லை என்று கூறி அவரை பெற்றோருடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. மணிகண்டன் மீது பெண் வீட்டார் கடும் ஆத்திரத்தில் இருந்ததால் அவர் தனது இருப்பிடத்தை திருச்செந்தூரிலிருந்து ஆலந்தலை கிராமத்திற்கு மாற்றியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை வேலைக்கு செல்வதாக வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட மணிகண்டனை தோப்பூர் அருகே 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து வெட்டி உள்ளது. இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள மரக்கடைக்குள் ஓடிய மணிகண்டனை விடாமல் விரட்டிச் சென்ற அந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மணிகண்டனின் சடலத்தை மீட்டு பிணக்கூர் ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவை கைப்பற்றி விசாரித்த போலீசார் கொலையாளிகள் 3 பேரும் சிறுவர்கள் என்பதை கண்டறிந்தனர். காதல் விவகாரத்தில் இந்த கொடூர கொலை சம்பவம் நடந்ததும் தெரியவந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு காவல் நிலையத்திலிருந்து மணிகண்டனையும் அந்த பெண்ணையும் பிரித்து அனுப்பியிருந்தாலும் மணிகண்டன் செல்போன் மூலம் அந்த பெண்ணுடன் காதலை தொடர்ந்து வந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு அந்த பெண் தோழி வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சென்றவர் மாயமானதாகவும் 2 தினங்கள் கழித்து வீடு திரும்பியவரிடம் விசாரித்த போது தோழிகளுடன் பாண்டிச்சேரிக்கு டூர் சென்று வந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த பெண் காதலன் மணிகண்டனுடன் பாண்டிச்சேரிக்கு லவ் ட்ரிப் போய் வந்தது வீட்டிற்கு தெரிய வந்ததால் அந்த பெண்ணை கடுமையாக கண்டித்து அடைத்து வைத்துள்ளனர். அப்போது தன்னை வேறு யாருக்காவது கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் தாலியை கழட்டி வைத்துவிட்டு மணிகண்டனுடன் சென்று விடுவேன் என்று பெற்றோரை அந்த பெண் சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மணிகண்டன் மீது கடும் ஆத்திரம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து 11ஆம் வகுப்பு படித்து வரும் அந்த பெண்ணின் தம்பி தனது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து மணிகண்டனை கொலை செய்தது தெரிய வந்துள்ளதாகவும் ஆதாரமாக சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இருவரும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் வசதி மற்றும் அந்தஸ்தில் குறைவு என்ற காரணத்திற்காக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சிறுவர்கள் கொலை செய்தால் பெரிய தண்டனை கிடைக்காது என்று வழக்கறிஞர் ஒருவர் போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி அந்த பெண்ணின் தம்பியை ஏவி மணிகண்டனை கொலை செய்ததாக அவரது சித்தி புகார் தெரிவித்துள்ளார். உன் சித்தி பையனை இந்த ஊரை விட்டு போக சொல்லுதியா என்ன? இல்லைன்னா எங்க கையில கூலிப்படம் இருக்கு, ராமச்சந்திர வக்கீல் சொல்லிட்டாரு, சின்ன வயசு பையனை வச்சு கொலை பண்ணுனா கேஸே நிக்காது, துணிச்சலா வச்சு செய்யுங்க, நம்ம பார்த்துக்கிடலாம், உங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி இப்போ செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு 9:30 மணிக்கு எங்க அக்கா பையனை ஆலந்தவளை ரோட்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். உங்க 3 பேரையும் இது பண்ணணும். ஆணுவ கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கௌரவ குறைச்சத்தை பார்த்து இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்யாமல் சடலத்தை வாங்க மாட்டோம் என்றும் மணிகண்டனின் சகோதரிகள் ஆதரவில்லாமல் நிர்கதியாய் தவிப்பதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அவ குடும்பமே இதுக்கு காரணம். பெரியப்ப நல்ல வசதியில இருக்காரு பரமசுவம், அவ அத்தை புருஷன் வைகுண்டம், எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம். யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தைரியமா போட்டு விடு, கொலை பண்ணுங்க, நம்மளை கூட அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே நாங்கள் இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு யார் இருக்கா? இதுவரை ஆச்சு யாரும் எங்களுக்கு கிடையாது.
அவன் ஒரு கரைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்கான், நாங்க ஒரு கரைக்கு நின்று தட்டழிதோம். அந்த அவனை செஞ்சவனுக்கு நடவடிக்கை எடுக்காம நாங்க பாடியை வாங்க மாட்டோம் ஐயா. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.